அந்த கல்வெட்டுப்படி அந்த எழுத்து வரி வகைப்படி வேற ஒரு காலமாக அது பதிவாகுது. ஆனால் சொற்கள் வந்து இந்த காலத்தில் இந்த சொற்கள் புழக்கத்தில் இல்லை. அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நூலில் இன்னொரு இலக்கியத்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டும்போது முரண்படுது. அதனால் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிறபோது இன்னொன்று நான் இப்போல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, கருத்தை எடுத்துக்குவோம், மற்றதெல்லாம் விட்டுடுவோம், நல்ல செய்தியை எடுத்துக்குவோம், அன்னப்பறவை மாதிரி விடுவோம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கின்னு ஆர்குமெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதுக்காக நமக்கு இதெல்லாம் பேசி நமக்கு பொழுது போயிடும். இப்போ என்னுடைய வயசுக்கு நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன்? அது வரல இந்த மீன் கதையெல்லாம் ஏன் பேசிட்டு போனேன்? ஆராய்ச்சிலாம் எனக்கு எதுக்கு? நல்லதை பேசுவோம், நல்லதை சொல்லுவோம். அந்த எண்ணத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன். அதனால் இந்த ஆராய்ச்சிகளாம் நான் போகிறதில்ல. அதனால் அவர் குருமுனியா உயர்ந்தவரா நட்டு ஆற்றல் உள்ளவர். நான் இன்னும் கேட்க போனால் கடவுளே எப்படி சொல்கிறேன்? அவன் அண்டத்துக்கும் இப்போ பரதேசின்னு சொன்னல ஒரு அர்த்தம். அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இருக்கிறவன். அவனை வணங்குவதற்கு நமக்கு பத்தாது. ஆனால் அவன் அதாவது நம்மால் இறைவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் என்ன ஒன்றாலும் நம்மளை செய்வான்ல. இந்த வித்தியாசம் தெரிஞ்சால் போகிற மனிதனுக்கு. இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது. மனிதனால் தடுக்க முடியுமா இறைவன் கொடுக்கறத? சரி, மனிதனுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியுமா? அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நீ கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். கொடுக்க முடியாது இல்லையா?